அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய புத்தகத்தோட பெயர் பஞ்சபாண்டவர் வனவாசம் ஐதீக படங்களுடன் இருக்குது. கொஞ்சம் பெரியவங்க படிக்கிற புத்தகம் அப்படிங்கிறனால எழுத்துக்களை கொஞ்சம் ஒரு ஃபாண்ட் சைஸ் கூட்டி கொஞ்சம் பெரிய புத்தகமாக தான் இந்த புத்தகத்தை எழுத்தில் கொஞ்சம் பெரிய எழுத்துக்களில் இந்த புத்தகம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த புத்தகம் நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும், படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த புத்தகம் ரொம்ப நாளாக பிரசுரிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த புத்தகம் நம்ம வெப்சைட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் எப்படி நம்ம வெப்சைட்டில் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் இப்போ சொல்கிறேன். பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. எத்தனை புத்தகங்கள் வேணுமோ அத்தனை தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த புத்தகம் விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹150 விலை. சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் ஒரு சில பக்கங்கள் காமிக்கிறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம். மொத்தம் 234 பக்கங்கள் இருக்குது இந்த புத்தகத்தில். சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தோட சில பக்கங்கள் காமிக்கிறேன், பாருங்கள். அப்படியே நம்ம வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுங்க இப்போ சொல்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் போட்டுக்கோங்க. நன்றி. வணக்கங்க. இதுதான் நம்ம வெப்சைட்டு. நம்ம வெப்சைட்ட ஃபோன்ல பார்க்கும்போது இந்த மாரி தான் இருக்கும். சரிங்களா? இங்க 3 கோடு தெரியுது பாருங்க. தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ன்னு மேல அதுக்கு அடுத்தது 3 கோடு. இந்த கோட்ட நீங்க டச் பண்ணுனீங்க அப்டின்னா, இன்னொன்னு ஓப்பன் ஆகும். அதுல ஜெனரல் புக்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. கீழ பார்த்தீங்கன்னா, ஹோமுக்கு கீழ ஜெனரல் புக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஜெனரல் புக்ஸ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நமக்கு தேவையான பொது நூல்கள், விவேகானந்தர் புத்தகங்கள், பாலகுமாரன் புத்தகம் நெறைய இப்ப போட ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இந்த ஆன்மீக புத்தகம் இப்ப நம்ம பார்த்துருக்கிற ஏகாதசி மருத்துவம் நம்ம 2வது புக்கோ, 3வது புக்கோ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில விவேகானந்தர் புத்தகம் மட்டும் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இன்னும் மற்ற ஆசிரியர்கள் இன்னும் போடல. கொஞ்சம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம போட்டுருவோம். ஸோ அதேபோல இன்னொரு செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, வாஸ்து புத்தகங்கள் 2 போட்டிருக்கோம். மற்ற புத்தகங்கள்லாம் இன்னும் வரும். அப்புறம் மத்த எல்லாமே எம்ப்டியா தான் இருக்கும் இன்னைக்கு தேதி இதுவரைக்கும். ஸோ ஆன்மீக புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 புத்தகங்கள். பெரிய எழுத்து பெரிய எழுத்து பஞ்சபாண்டவர் வனவாசம், ஏகாதசி மருத்துவம். ஸோ அந்த 2 புத்தகங்கள் நம்ம இப்போதைக்கு போட்டுட்டோம். சரிங்களா? இனி வரும் நாட்கள்ல நெறைய போடுறதா ஐடியால இருக்கோம். கண்டிப்பா பண்ணிடுவோம். ஸோ இப்ப நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த புத்தகம் என்ன புத்தகம் வேணும்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆட் டூ கார்ட் குடுக்கலாம். இல்லாட்டி பை நவ் அந்த குடுத்துக்கலாம். பை நவ் குடுத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட புத்தகத்த மட்டும் வாங்குற மாரியான ஆப்ஷன் போய்க்கும். இல்ல ஆட் டூ கார்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, மேல வருது பாருங்க ஆட் டூ கார்ட்ன்னு சொல்லி. அந்த மாரி கார்ட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். கார்ட்ங்கிறது அந்த பக்கெட் மாரி, பேஸ்கெட் மாரி இருக்கிறது. இதுதான் கார்ட். சரிங்களா? எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் பாக்ஸ் பக்கத்தில 4 புத்தகங்கள் உள்ள இருக்கிறதுனால அப்படி சொல்லுது. சரிங்களா? ஏற்கனவே நான் ஒரு முறை சிற்ப சிந்தாமணி, சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி, மயன் சிற்ப நூல்ங்கிறதெல்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன். இப்ப அந்த புத்தகங்கள் வேண்டியதில்லைன்னா, இங்க டெலீட் பட்டன் மாரி இருக்கு பாருங்க. இந்த ரூபாய்க்கு கீழ இருக்கிறத நம்ம டெலீட் குடுத்தோம்னா டெலீட் ஆயிடும். அப்புறம் இங்க பிளஸ், மைனஸ்ன்லாம் இருக்கு இல்லைங்களா? அத குடுத்துட்டோம்னா, நம்ம எத்தன காப்பீஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புரோசீட் டூ பை அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அடுத்தது புதுசா நீங்க பயன்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஐடி கிரியேட் பண்ண சொல்லியும், அத கிரியேட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா, லாகின் பண்ணிட்டு பண்ணிருங்க. அதிகபட்சம் 5 நிமிஷம் ஆகும். கியூஆர் கோடு யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். பொறுமையா பே பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.